சாபத்தின் பிள்ளைகள். இவர்களோ பிடிபட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இலட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்தொன்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். மற்றவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்துகிறவர்கள் புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போன்றவர்கள். பாவத்தின் வல்லமையில் சிக்கியிருக்கிற மனுஷருக்கு தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு கொடுக்கப்பட மாட்டாது. துன்மார்க்கருக்கு தெளிந்த புத்தி இருக்காது. இவர்களிடத்தில் எந்த காரியத்தையும் நிதானித்து பார்க்கும் அறிவும் இருக்காது. இவர்கள் புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போன்றவர்கள். மிருகங்கள் மோப்பம் பிடிக்கும், தாங்கள் இச்சித்ததை புசிக்கும். துன்மார்க்கரும் இப்படிப்பட்ட மிருகங்களைப் போலவே இருக்கிறார்கள். தங்களுடைய மாம்ச இச்சையை தயக்கமில்லாமல் நிறைவேற்றுகிறார்கள். எதையும் யோசித்து பார்ப்பதில்லை. புத்தியற்ற மிருகங்கள் பிடிபட்டு அழிக்கப்படும். அதுபோலவே துன்மார்க்கர் தங்கள் கேட்டிலே கட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். துன்மார்க்கர் பாவ கிரியைகளை செய்து தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். தங்கள் கேட்டிலே தாங்களே கெட்டழிந்து போகிறார்கள். ஒரு பாவத்தை செய்யும் போதே மற்றொரு பாவத்தையும் செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இவர்களுடைய கண்கள் விபசார மயக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இவர்கள் எதை பார்த்தாலும் தங்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்றே பார்க்கிறார்கள். தெளிந்த புத்தி இவர்களை ஆளுகை செய்யவில்லை. மாம்சத்தின் இச்சைகள் இவர்களை ஆளுகை செய்கிறது. இவர்களால் பாவத்தை விட்டு ஓய முடியவில்லை. இவர்களுடைய கண்களும் விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிறது. பாவம் செய்கிறவர்கள் தனியாய் பாவம் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய பாவத்திற்கு கூட்டாளிகளாக சிலரை சேர்த்துக் கொள்ளுவார்கள். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து அவர்களை தங்களுடைய பாவத்திற்கு பங்காளிகள் ஆக்குவார்கள். இவர்களுடைய இருதயம் பொருளாசையில் பழகி இருக்கிறது. துன்மார்க்கர் சாபத்தின் பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். நிலையில்லாதவர்கள் தங்களுடைய வழிகளில் எல்லாம் தடுமாறுவார்கள். உறுதியில்லாத ஆத்துமாக்கள் பாவத்தின் கண்ணியில் எளிதாய் சிக்கிக்கொள்ளும். விபசார மயக்கத்தால் நிறைந்திருக்கிற துன்மார்க்கர் இப்படிப்பட்ட உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்துக் கொள்வார்கள். துன்மார்க்கருடைய இருதயம் பொருளாசையில் பழகி இருக்கிறது. இவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று பேராசைப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமே இவர்களுக்கு முக்கியம். இவர்களுடைய ஆத்மா பரிசுத்தத்தை நாடாமல் ஐஸ்வர்யத்தை நாடுகிறது. ஒரு மனுஷனிடத்தில் எல்லா விதமான பாவங்களும் மாம்சத்தின் இச்சைகளும் இருக்குமென்றால் அப்படிப்பட்ட மனுஷன் சாபத்தின் பிள்ளையாகவே இருப்பான். அவனுக்கு சாபமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே கரைகளும் இலச்சைகளுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் நம்மோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை அப்போஸ்தலர் பேதுரு சாபத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். பாவமான செயல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் நிழல் போல் தெரிந்து கொண்டே இருக்கும். தங்களுடைய கற்பனைகளை பாவமான செயல்களாக மாற்றுவதற்கு இப்பேற்பட்டவர்கள் வஞ்சனையோடு வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். உறுதியில்லாத கபடமற்ற புருஷர்களையும் ஸ்திரீகளையும் துன்மார்க்கர்கள் தந்திரமாக பிடித்து தங்களுடைய காம விகாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள்.